பதவி உயர்வுக்காக வந்திருக்கணும் ஐயா, பதவி உயர்வுக்காக வந்திருக்கணும். வேலை பார்த்து வரேன், ஆனா அதிகபட்சம் 15 வருஷம் ஆயிட்டு ஒரே இடத்துல. எனக்கு தொழில் மேன்மை அடைஞ்சு மேல எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். ஆனா பதவி உயர்வு கிடைக்குன்னு சொல்றாங்க, ஆனா தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? சரி, சரிம்மா, சரிம்மா. எனக்கு எத்தனை மாசத்துல எனக்கு கிடைக்கும் நீ என் அம்மாட்ட கேட்க, சரிதானே? சரிம்மா, சரிம்மா. அம்மா எடுத்துறேன், இன்னைக்கு நாளைக்கு இல்லை, அதிகபட்சம் 3 மாசத்துல என் பிள்ளைக்கு பதவி உயர்வு எடுத்துறேன், கலங்க வேண்டாம். சரியா? சரிம்மா, சந்தோஷமா இருக்கு. சரி, சரி, சரி. குடியிருந்த வீட்டை வித்தாச்சு. ஆனா எனக்கு நிலையான எனக்கு ஒரு இடம் வேணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். யார் இருக்கா? சரிம்மா, சரிம்மா. இருக்கிற வீடு இல்ல, வித்தாச்சு. ஆமாவா இல்லையா? அதுதான் வித்தாச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரு வீடு வேணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கணும். வேணும், ஏமாத்தி வாங்கிட்டாங்க. சரியா? அதை என் பேருக்கு எப்படினாலும் எனக்கு மாத்தி அமைச்சு அம்மா தரணும்னு அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். ஆமா தானே? சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. அதை மாத்தி அமைச்சு தாரேன். ஆனா இன்னைக்கு நாளைக்கு இல்ல, 1.5 வருஷம் ஆகும். திரகசாரம் சரியில்லாம இருக்கு. அவங்க கையக்கால முடைக்கினா கூட நம்ம இடத்த நம்ம கண்டிப்பா வாங்கி தந்துருவேன். ஆனா 1.5 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி அம்மா வாங்கி தரேன், கவலைப்படாத. சரியா? சரிம்மா. ஓம்காரி ஜெய் காளி, 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 ஓம்காரி ஜெய் காளி. மகனுக்கு திருமணம் நடைபெறணும்பா. மகனுக்கு திருமணம் நடைபெறணும் கேட்டு மகனுக்கு திருமணம் நடைபெறணும், அது 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கணும்னு வந்திருக்கணும். மகனுக்கு திருமணம் நடக்கணும், அது 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? திருப்பூர். உட்காருங்க. சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. மூத்த மகனுக்கு வருது. சரியா? இளைய மகனுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண தான் முடிக்க முடியும். சரியா? 2 பேத்துக்கும் ஒன் போல முடிக்க முடியாது. இவனுக்கு முடிச்சு 6 மாசம் கழிச்சு அடுத்த மகனுக்கு நான் கண்டிப்பா நம்பர்ல அம்மா மாலை எடுத்தாரேன். ஆனா மூத்த மகனுக்கு அதிகபட்சம் 3 மாசம் மாலை எடுத்தாரேன், கவலைப்பட வேண்டாம். 2 பேத்துக்கும் மாலை பூத்துட்டு. சரியா? ஆனா 2 பேத்துக்கும் ஒன்னா வைக்க கூடாது. சரியா? கண்டிப்பா நம்பர்ல. சரிம்மா, சரிம்மா. 3 மாசத்துல என் பிள்ளைக்கு மாலை. சரிம்மா, மாலை பொறுத்து எடுத்தாரேன், கவலைப்படாத. சரியா? சரிம்மா. இன்னைக்கு அம்மா கோட்டைக்குள்ள வாரேன். சரியா? இப்படி சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இட பிரச்சனைக்காக வந்திருக்கணுமே. இடத்த வித்துருக்கணும், பாதி பணம் கொடுத்துருக்கணும், பாதி பணம் வராம இருந்திருக்கணும். உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கணும் அவன். சரி, சரிம்மா, உட்காருமா. சரிம்மா. இன்னைக்கு நேரத்துல 3.5 வருஷம் ஆச்சு. ஆமாவா இல்லையா? இடத்த ஏமாத்தி வாங்கிட்டான். பாதி பணத்தை தந்திருக்கணும், பாதி பணம் தர முடியாதுங்க. சரியா? இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னா இப்போ உன்னால என்ன செய்ய முடியும் செய்ய பாத்துக்கோ அப்படிங்க. அவன் மனசை மாத்தி, உனக்கு வீடு வேணுமா, உன் பணம் வேணுமா? அதான் உன் இடம் வேணுமா, பணம் வேணுமா? உன் பணம் தான் வேணும். சரிம்மா, சரிம்மா. அவன் மனசை மாத்தி தரேன். அதிகபட்சம் 48 நாளைக்குள்ள அவன் பணத்தை அவன் காலடியில் ஒப்படைக்கிற மாதிரி பண்ணி தரேன், பயப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா, சரிம்மா. வேற என்ன வேணும்? சரி, சரிம்மா, சரிம்மா. 48 நாள்ல பணம் வந்து சேரும், பயப்பட வேண்டாம். சந்தோஷமா. மகளுக்கு 2 குழந்தை ஸ்கேன்ல தெரிஞ்சிருக்கு. மகளுக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொல்லி ஸ்கேன்ல தெரிஞ்சிருக்கு. யாரு உள்ள வாங்க. எனக்கு எந்த ஒரு சரிம்மா பிரச்சனையும் இல்லாம என் பிள்ளை சுகப்பிரசவமா என் பிள்ளை வெளியே எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டு வந்திருக்கேன். அப்படித்தானே? சரி. ஆமாண்ணா ஆமாண்ணு, இல்லைன்னா இல்லைன்னு மறுத்து கேளுன்ட்டேன். அப்படியா? கேளுமா, பக்கத்துல கேளு. ரெட்ட பிள்ளை உங்க கேளுங்க. பிறந்திருக்கும் அதானே? சரி. கண்டிப்பா எந்த ஒரு குறையும் இல்லாம சுகப்பிரசவமா என் பிள்ளைய நல்லபடியா இறங்கி தரேன் உண்மைக்கு, பயப்பட வேண்டாம். சரியா? சரி, அப்படி சந்தோஷமா இரு. இந்த கனியை கொண்டுட்டு போய் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கனியை 2ஆ வெட்டி புழிஞ்சு பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கணும். சரியா? மகன் படிக்கணும்னு கேட்டு வந்திருக்கணும்பா. கொஞ்சம் நோயும் இருக்கணும், மகன் படிக்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கணும். என்ன படிக்க? உன் பேர் என்னம்மா? ராம்.
அதிகபட்சம் 21 நாளைக்குள்ள என் பிள்ளைக்கு பூர்ண சுகத்தை தருவேன். சரியா? நல்ல படிப்பு தருவேன். 4 பேத்த மாதிரி என் பிள்ளை நடக்கிற மாதிரி மாத்தி தருவேன். பயப்பட வேண்டாம். சரியா? சரிம்மா. அதிகபட்சம் சரிம்மா 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 3 கிழமை அம்மா கோட்டைக்கு நீ வந்து போகணும். சரியா? சரி, சந்தோஷமா இருக்கு. அப்போதே இட பிரச்சனையும் கூப்பிட்டேன், யாருமே வரல. இட பிரச்சனை நான் 4 தடவை கூப்பிட்டுட்டேன். நான் வர்றதுக்கு நான் என்ன செய்ய? சரி, உனக்கு என்ன வேணும் இப்போ? கெட்டுமானம் வேணும். பாதி வீடு கட்டில நிக்கி. சரியா? எனக்கு முழுசா எனக்கு கட்டி தரணும். சரி சரி. அதிகபட்சம் என் பிள்ளைக்கு வீடை கட்டித்தாரேன். பயப்பட வேண்டாம். பயப்படாத. அதிகபட்சம் 3 மாசத்துல என் பிள்ளைக்கு வீடை கட்டித்தாரேன். சரியா? கவலைப்படாத. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இப்படி சந்தோஷமா இரு. இன்னைக்கு அம்மா கோட்டையில வந்து உன் கோட்டையை பார்வையிட்டு அதிகபட்சம் 3 மாசத்துல எடுத்தாரேன். பயப்படாத. சந்தோஷமா இரு. சரி, கண்டிப்பா நம்மள எடுத்தாரேன். பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நாளைக்குலாம் கிடையாது. 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நம்மள வர வச்சுருவேன். சரியா? அப்பதே நான் சொல்லிட்டேன். சரியா? வெள்ள குதிரை வேண்டி வாராருன்னு சொல்லிட்டேன். சரியா? கொஞ்சம் தேவைகள் பவர் இல்லை, எல்லாத்தையும் மாத்தி அமைத்து தாரேன். சரியா? கண்டிப்பா நம்ம பிள்ளைக்கு நல்லபடியா வாழ்க்கை தேர்ந்தெடுத்தாரேன். பயப்பட வேண்டாம். சரியா? பயப்படாத. சந்தோஷமா இருக்கு.